அனைவருக்கும் வணக்கம். இந்தியர்களாகிய நாம மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறத பத்தி ஒரு பொதுவான விஷயங்கள இந்த பதிவுல பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, ஹேப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வேர்ல்டு லெவல்ல ஒரு கான்செப்ட், ஒரு சர்வே இருக்குது. அதன்படி உலகத்தில இருக்கிற ஏறக்குறைய 150 நாடுகளுக்கு மேல ஒரு லிஸ்ட் போட்டு, மக்கள் எவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னு இந்த 150 நாடுகள்ல இருந்து ஒரு லிஸ்ட் எடுக்குறாங்க. அதில ஸ்கூல்ல இருக்கிற ரேங்க் மாதிரி இங்கேயும் டாப் ரேங்க்லாம் இருக்குது. ஸோ முதல் டாப் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா, சில நாடுகள் வருது. அதாவது அந்த நாட்ல இருக்கிற மக்கள் பொதுவாகவே மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த லிஸ்ட்டு காட்டுறாங்க. அந்த லிஸ்ட்ல முதல்ல வர நாடுகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஐரோப்பிய கண்டத்தில இருக்கிற நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்கு, அப்புறம் ஐஸ்லேண்ட், அப்புறம் லக்சம்பர்க், சுவிட்சர்லேண்ட், ம் இந்த மாதிரி அ இன்னும் சில நாடுகள் எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு 10 கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, முதல்ல வர 10 நாடுகள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த நாடுகள் வருது. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியாவோட ரேங்க் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆ கெஸ் பண்ணி பாருங்க. இந்தியாவோட ரேங்க் என்ன அப்டின்னா, இந்த 150 நாடுகள்ல இந்திய மக்களோட மகிழ்ச்சியின் அடிப்படையில இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மதிப்பெண் தரவரிசை ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 118. ஸோ இதுதான் இந்தியாவோட ரேங்க். முதல்ல இருக்கிற இந்த ஸ்வீடன், நார்வே, டென்மார்க் நாடுகளுக்கும், நம்ம இந்தியால இருக்கிற அ சூழ்நிலைக்கும் என்ன வித்தியாசம்? இந்த வித்தியாசங்கள் தான் இந்தியர்களாகிய நமக்கும், ஐரோப்பிய நாட்டு மக்களுக்கும் இந்த ஹேப்பினஸ், அதாவது மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த தீர்மானிக்குதுன்னு சொல்லிட்டு, ஒரு 4, 5 பாயிண்ட் குடுத்துருக்குறாங்க. எது இந்தியால இல்ல, அதனால மக்கள் மகிழ்ச்சியா இல்லன்னு சொல்லிட்டு, அந்த 4, 5 பாயிண்ட்ட மட்டும் தான் இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம். அத நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது தனி மனிதன தாண்டி சொசைட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சொசைட்டி சந்தோஷமா இருந்தா தான், தனி மனிதன் நிம்மதியா இருக்க முடியும் இல்லைங்களா? அதனால இந்த ஹேப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய இந்த 4, 5 விஷயங்கள், காரணங்கள் அப்படிங்கிறது நம்ம ஒட்டுமொத்த சொசைட்டிக்கும் அப்ளை ஆகுமே தவிர, தனி மனிதனுக்கு அப்ளை ஆகாது. தனி மனித மகிழ்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பொதுவா நமக்கு என்ன தோணும்? நெறைய பணம் இருந்தா மகிழ்ச்சியா இருப்போம்னு நம்புவோம் இல்லைங்களா? நல்ல பணம், நல்ல அந்தஸ்து, நல்ல புகழ், மரியாதை, நல்ல ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தா தனி மனித வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, இப்ப நான் சொல்லப்போற 4, 5 விஷயங்கள் வந்து நம்ம இந்திய சமூகத்துக்கே அப்ளை ஆகும். இந்த 4, 5 விஷயங்கள் வந்து ஐரோப்பிய கண்டத்தில நான் சொன்ன அந்த நாடுகள்ட்ட நெறைய இருக்குது. ஆனா, இங்க அது இல்ல. அதனால தான் இந்தியர்கள் ஆகிய நாம மகிழ்ச்சியாக இல்லைன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் வந்து பேசுது. இப்போ முதல் காரணம் என்னன்னு பார்ப்போம். இந்தியாவில இல்லாத விஷயங்கள், ஐரோப்பாவுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அது என்னங்கிறத நம்ம ஒவ்வொன்னா பார்த்துலாம். முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, அதாவது சக மனிதர்களுக்குள்ளான ஒரு அடிப்படை நம்பிக்கை. அதாவது இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா ட்ரஸ்ட் அண்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னா ஒரு கோஆப்பரேஷன் வச்சுக்கலாம். ட்ரஸ்ட்டுன்னு வச்சுக்கலாமே. நம்பிக்கை. சக மனிதர்களுக்குள்ள நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறாங்க. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சொசைட்டில நம்ம இருக்கிறோம். அ நம்ம ஒரு பஸ்ஸில போறோம்ன்னு வைங்க. ஒ ப ப ஒரு நம்ம 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 ஹேண்ட்பேக்கில ஒரு முக்கியமான ஒரு ஜாமான் இருக்கு. அத வந்து அப்படியே தூக்கி நம்ம பஸ் மேல வச்சுருவோம். வைப்போமா? வைக்க மாட்டோம் இல்லைங்களா? அத நல்லா மடியில பிடிச்சு நல்லா கட்டிக்கிட்டு, தூங்க முடியாம அது யாராவது எடுத்துருவாங்களோன்னு பயந்து போயி, இல்லைங்களா? திருட்டு பயம் இருக்கு இல்லைங்களா? இந்த திருட்டு பயம் இருக்கிறதுனால நம்ம யாரையும் நம்ப முடியல. திருடங்க வந்து தான் திருடணுங்கிற அவசியம் இல்லாத சூழ்நிலை நம்ம இந்தியால இருக்குது. யாரு எப்ப வேணாலும் திருடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்தியால இருக்குது. நல்லவங்க இருக்கிறாங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, நடக்கக்கூடிய சம்பவங்கள பார்க்கும்போது, செய்திகள பார்க்கும்போது, நெறைய தப்பான விஷயங்கள் தான் கண்ணுக்கு படுது. ஸோ யாரையும் நம்ப முடியல. பஸ்ஸில வந்து நம்ம ஒரு பேக்க வந்து அந்த மேல வச்சுட்டு கூட தூங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. மொபைல் ஃபோன் வைக்க முடியாது. பதறிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. எங்க ஜாமான் எங்க இருக்கு? நம்ம ஜாமான் எங்க இருக்குன்னு அத உடம்போட கட்டி பிடிச்சுக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது போதாததுக்கு வீட்ட விட்டு 3 நாள், 4 நாள் வெளில போக முடியாது. திருட்டு பயம் ஜாஸ்தி. இந்த திருட்டு பயம் அப்படிங்கிறது யார் உருவாக்குறாங்கன்னு பாருங்க.
உண்மையிலேயே உங்கள் ஃபோன் பஸ்ஸில் காணாமல் போச்சு, யாரோ எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அது யார் எடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம பக்கத்தில் உட்காந்த ஆள் எடுத்துருக்கலாம் அதிகபட்சம் இல்லைங்களா? பஸ்ஸில் ட்ராவல் பண்ண நம்மளை மாதிரியே ஒரு சக பயணி எடுத்துருக்கலாம் சரிங்களா? கீழே விழுந்தா சில பேர் எடுத்து கொடுத்துட்றாங்க, அவங்க நல்ல மனசு இருக்குது. ஆனால் சில பேர் கீழே விழுந்ததை பார்த்து எடுத்து அவங்க வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? இது யார் தப்புன்னா இந்த சொசைட்டி மேலே தான் தப்பு. இந்த சொசைட்டியில் நானும் நீங்களும் ஒரு மெம்பர், சமூகத்தில் நானும் நீங்களும் ஒரு மெம்பர். உங்கள் ஃபோனை நான் எடுத்துக்கிட்டேன்னா நீங்கள் யாருக்கு குறை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? என்ன தானே குறை சொல்ல முடியும்? அரசியல்வாதியை குறை சொல்ல முடியாது, அவன் தான் அந்த நாட்டை கெடுத்துட்டான்னு குறை சொல்ல முடியாது. சட்டத்தை குறை சொல்ல முடியுமா? முடியாது. சக மனிதனாகிய என்னை மட்டும் தான் நீங்கள் குறை சொல்ல முடியும். இந்த ட்ரஸ்ட்டு இல்லை. நான் உங்களை நம்ப முடியாதுங்கிற சூழ்நிலை, நீங்கள் என்ன நம்ப முடியாதுங்கிற சூழ்நிலை. நல்லவங்களாக இருந்தாலுமே கூட இப்போ இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்ப முடியாதுங்கிற சூழ்நிலை. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் பக்கத்து வீட்டுக்கு அனுப்ப முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். முன்ன மாதிரிலாம் நாங்கள்லாம் எல்லா வீட்டுக்கும் போய் விளையாடுவோம். இப்போ அந்த காலகட்டம் இல்லை. சொந்தக்காரங்களையும் நம்ப முடியல சூழ்நிலை இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களையும் நம்ப முடியலை. அந்த மாதிரியான ஒரு அவநம்பிக்கை நிறைந்த ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இது நல்லவங்க இருக்கிறாங்க, நான் எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லலை. நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம். ஆனால் 2 மனிதர்களுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய சமூகத்தில் அந்த நம்பிக்கை, சக மனிதன் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நம்பிக்கை இல்லாதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் ஒரு பதட்டத்திலேயே, ஒரு பயத்திலேயே, நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு கவலையிலே இருக்கிறோம். இது நம்ம மகிழ்ச்சியை இல்லாமல் ஆக்கிடுது. நான் இல்லைன்னா என் ஃபேமிலியை யார் காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு கவலை வரும் இல்லைங்களா? இந்த மாதிரி பயங்கள், சமூகத்தின் மீதான அவநம்பிக்கை வந்து நம்ம பயத்தை கொடுத்து நம்ம மகிழ்ச்சியை கெடுக்குதுங்கிறாங்க. இந்த பயம் ஐரோப்பிய நாடுகளில் நான் சொன்ன அந்த சில நாடுகள் வருது பார்த்திங்களா, அதில் இல்லைங்கிறாங்க. அங்கே வந்து இப்போ போட்ட ஜாமான் போட்டபடியே இருக்கும். திருட்டுக்கு ரொம்ப கம்மி அங்கே. சமூக குற்றங்கள் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து மனிதர்களுக்குள்ளான நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லை. வெளில போகும்போது வரும்போது எந்த பயமும் இல்லை. இப்போ நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை. வெளில போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வருமானு தெரியாது, அப்படி இருக்குது சூழ்நிலை. ஏன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ரஸ்ட்டு வந்து இந்திய சமூகத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க. 2வது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட வாழ்க்கை மீதான உரிமை. இது என்ன அப்படின்னா, இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன். எனக்கு கல்யாணம் மேரேஜ் ரொம்ப லேட் ஆச்சு. கல்யாணம் எனக்கு ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்தது. ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, 28 வயசுக்கு மேலே சுற்றி உள்ளவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இங்கே கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற, ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறேன்னு. கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கிற என் தனிப்பட்ட உரிமையை வந்து கேள்வி கேட்டு அதை உடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் நான் கல்யாணம் பண்ணினேன். ஸோ தனிப்பட்ட விருப்பங்களை வந்து ஒரு மனிதனால் இந்த இந்திய சமூகத்தில் நிறைவேற்ற முடிகிற சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகளில் அவங்க கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கலாம், குழந்தை பெற்றுக்காமல் இருந்துக்கலாம், வேலைக்கு போகாமல் கூட இருந்துக்கலாம் அவங்க. ஆனால் இங்கெல்லாம் வேலைக்கு போகாமல் நீங்கள் இருக்க முடியாது. ஆம்பளைங்க வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது, பெண்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்க முடியாது. கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணி நம்ம நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஸோ தனி மனித உரிமையை வந்து இது சுதந்திர நாடாக இருந்தாலும் கூட இந்த சமுதாயம் வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் வச்சுருக்குது. கட்டுப்பாடு இருக்குது இல்லைங்கிறத பற்றி நான் பேச விரும்பலை, அது வேறு டாபிக். அது இந்த கட்டுப்பாடுகள் தனி மனிதன் அவன் முடிவு எடுக்க முடியாமல் இந்த சமூகம் எந்த திசையில் போதோ அதே திசையில் தான் அவனும் பயணிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பிரச்சனை ஐரோப்பிய நாடுகளில் கிடையாது. இது 2. 3வது பார்த்திங்கன்னா, சோசியல் சப்போர்ட். ஃபேஸ்புக்கில் நமக்கு 1000 2000 நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நிஜத்தில் நமக்கு ஒரு மன கஷ்டம் வந்தால் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி அழுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அதுதான் இன்றைக்கி சூழ்நிலை. நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டாங்க, பிஸியாக இருக்கம்பாங்க. ஏதாவது உண்மையிலே அவங்க பிஸியாக தான் இருப்பாங்க. தனி மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணுறது குறைஞ்சி போச்சு. இதனால் என்னதுன்னு பார்த்திங்கன்னா, என் மன உளைச்சலை யார்ட்டையும் சொல்ல முடியாமல் நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இந்த மாதிரி பிரச்சனை ஐரோப்பிய நாடுகளில் இல்லை. அங்கே சக மனிதர்கள் அவங்க கஷ்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாராவது கஷ்டமாக இருந்தால் அவங்கள மேல் நோக்கி உளவியல் ரீதியாக மேலே கொண்டு வரக்கூடிய எல்லா முயற்சிகளையும் வந்து அந்த அரசாங்கங்கள் எடுக்குது. அதுக்கு அந்த அரசாங்கங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. சக மனிதர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க.
இது வந்து இருக்குது. 2வது அங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர். அதாவது ஹாஸ்பிட்டல் நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பயத்திலே இருக்கிறோம். உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன செய்கிறது, நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்றா என் ஃபேமிலி யார் காப்பாற்றுறதுங்கிற பயம்லாம் வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளில் இல்லை. அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் நல்லா இருக்குது. ஃப்ரீ மெடிசன், ஃப்ரீ மெடிக்கல் சர்வீஸ் அங்கே ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரைவேட் மெடிக்கல் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா திருப்பி வர்றது ரொம்ப சிரமம். அதாவது திருப்பி வர்றதுங்கன்னா நான் வேறு மாதிரி சொல்லலை, செலவு நிறையா ஆகுது இல்லையா, அதை நான் சொன்னேன் நான். ஸோ இந்த செலவு வந்து ஐரோப்பிய நாடுகளில் ரொம்ப கம்மி. இந்த இந்த மெடிக்கல் பெனிஃபிட்டுக்காகவே வந்து நான் நிறைய உழைக்க வேண்டியதாக இருக்குது. இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்காகவே ரொம்ப ஓட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஒரு ரீசன். கல்வி வந்து அங்கே இருக்கிற கல்வி முறை வந்து ரொம்ப ஃப்ரீ. எல்லாருமே அஃபோர்டபுள் எஜுகேஷன் சிஸ்டம் அங்கே. ரொம்ப எளிய முறையில் நல்ல தரமான கல்வி அங்கே கிடைக்குது. இங்கே அப்படி இல்லை. வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய்க்கு நம்ம 1வது கிளாஸ் படிக்கிற பையனுக்கே நம்ம ஃபீஸ் கட்டுறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே வந்து இன்கம், அதாவது வேலை இல்லாத மக்களுக்கே வந்து அந்த ஐரோப்பிய நாடுகளில் கவர்மெண்ட்டு ஒரு ஸ்டிப்பெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே அது முடியாது. இங்கே மக்கள்